ஒரு சுடுகாட்டு பாதையில் தினமும் பயணம் செய்யும் இளைஞனுக்கு ஏற்பட்ட அந்த பயங்கரமான அனுபவம் இதோ. மயான அமைதி. அந்த ஒரு நாள் கார்த்திக் ஒரு தொழிற்சாலையில் ஷிஃப்ட் முறையில் வேலை செய்பவன். அவனது கிராமத்திற்குச் செல்ல குறுக்கு வழி ஒன்று உண்டு. அது ஒரு பெரிய மயானத்தை கடந்து செல்லும் ஒற்றையடிப் பாதை. வருடக்கணக்காக அந்த வழியாகப் போவதால் கார்த்திக்கு பயம் என்பது கிடையாது. பேயாவது பூதமாவது எல்லாம் மனப்பிராந்தி என்று சொல்லிக்கொண்டே செல்வான். ஆனால் அன்று ஒரு அமாவாசை இரவு எல்லாம் மாறியது. நிசப்தமான நள்ளிரவு. மணி சரியாக 1:30 மணி. கார்த்திக் தனது பைக்கில் அந்த மயானப் பாதையில் வந்து கொண்டிருந்தான். வழக்கமாக மயானத்தை கடக்கும்போது நாய்கள் குரைக்கும். ஆனால் அன்று ஒரு நாய் கூட சத்தம் போடவில்லை. மயான அமைதி நிலவியது. திடீரென்று அவனது பைக் என்ஜின் எந்த காரணமும் இல்லாமல் நின்று போனது. எவ்வளவு முயற்சி செய்தும் பைக் ஸ்டார்ட் ஆகவில்லை. கண்களுக்கு தெரியாத பாரம். வண்டியை தள்ளிக்கொண்டே மயானத்தின் நுழைவு வாயிலை கடந்தபோது கார்த்திக்கு யாரோ தன்னை உற்று பார்ப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. திடீரென அவனது தோள்களில் ஒரு கனமான பாரம் ஏறியது. யாரோ ஒரு குழந்தை அவனது முதுகில் ஏறி அமர்ந்து கொண்டது போல ஒரு உணர்வு. அவன் பயத்தில் வியர்த்துப் போனான். பின்னால் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. ஆனால் அவனது தோள்பட்டை வலி தாங்க முடியாமல் அதிகரித்தது. யட்சினியின் விளையாட்டு. சுடுகாட்டின் நடுவே இருந்த ஒரு பெரிய வேப்ப மரத்தின் அடியில் ஒரு உருவம் தெரிந்தது. அது ஒரு பெண். அவள் தரையில் அமர்ந்து எதையோ தின்று கொண்டிருந்தாள். கார்த்திக் பயத்தில் உறைந்து போய் நின்றான். அவள் மெதுவாக தலை நிமிர்ந்து பார்த்தபோது கார்த்திக் அலறிவிட்டான். அவளது வாய் முழுவதும் இரத்தக்கரைகள். அவள் கையில் வைத்திருந்தது ஒரு மனிதனின் எலும்புத் துண்டு. அவள் கார்த்திக்கை பார்த்து ஒரு விகாரமான சிரிப்பு சிரித்தாள். இன்னைக்கு உன்னோட முறை என்று அவள் சொல்ல அவள் கண்கள் நெருப்பு பிழம்பாக மாறின. அந்த பயங்கர ஓட்டம். கார்த்திக் பைக்கை அங்கேயே விட்டுவிட்டு தன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடினான். அவன் ஓடும்போது பின்னால் யாரோ பலமாக துரத்தி வருவது போன்ற சத்தம் கேட்டது. அவனது காதுக்கு அருகில் ஒரு பெண் மூச்சுவிடும் சத்தம் கேட்டது. எப்படியோ ஊர் எல்லைக்குள் புகுந்து அந்த தெருவிளக்கின் வெளிச்சத்திற்கு வந்ததும் அவனது முதுகிலிருந்த அந்த பாரம் சட்டென்று இறங்கியது. மறுநாள் கண்ட அதிர்ச்சி. மறுநாள் காலையில் ஊர் மக்களுடன் சேர்ந்து கார்த்திக் அந்த இடத்திற்குச் சென்றான். அங்கே அவனது பைக் அப்படியே இருந்தது. ஆனால் பைக்கின் பெட்ரோல் டேங்க் மீது நீளமான நகக்கீறல்கள் இருந்தன. அவன் ஊடி வந்த பாதையில் மனித பாதங்களுக்கு பதில் மிருகத்தின் கால்தடங்கள் பதிவாகி இருந்தன. அன்று முதல் கார்த்திக் அந்த சுடுகாட்டு பக்கமே தலை வைத்து படுப்பதில்லை. இன்றும் இரவு 1:30 மணிக்கு அந்த வழியாகச் செல்பவர்களுக்கு கார்த்திக் விட்டுச் சென்ற பைக்கின் ஹார்ன் சத்தம்